வெல்கம் பேக் டு நம்ம ஒரு கப்பிள் சேனல். ஸோ அனைவருக்கும் வணக்கம். பல மாதம் கழிச்சு ஒரு வீடியோ. ஸோ நிறைய பேர் வந்துட்டு உங்களோட வெயிட் லாஸ் பற்றி போடுங்க வீடியோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸ்பெஷலி ஆஃப்டர் டெலிவரி இந்த மம்மி டம்மிலாம் ரெடியூஸ் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். எனக்கே 2 வருஷம் ஆச்சு. ஸோ ஃபோக்கஸ்டாக ஓகே வெயிட் அதிகம் ஆரம் கம்மி பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வர்றதுக்கே. ஸோ இன்னுமே வந்துட்டு இன்னும் நான் 2 kgs கம்மி பண்ணணும். அப்போ தான் என்னோட பிஎம்ஐ ரேஞ்சுக்குள்ளே இருப்பேன். BMW பாடி மாஸ் பாடி மாஸா? ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு இட் இஸ் நாட் எனி கைண்ட் ஆஃப் ப்ரமோஷன். இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இதுலேருந்து யூ கேன் டேக் டிப்ஸ் அண்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மற்றபடி யூ நீடன்ட் ஃபாலோ இட் பிளைண்ட்லி. நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நியூட்ரிஷனிஸ்டோ இல்லை யாராவது ப்ரொஃபஷனல் கிட்ட நீங்கள் சஜஷன் வாங்கிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். அதனால தான் அப்பப்போ ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பியா சாட்ஜிபிட்டியில்? ஓகே ஓகே. ஒரு 3 months பீரியடில் வந்துட்டு ஒரு 5 kgs பக்கம் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இது வந்து நான் வந்து சுகர் கட்டு இல்லை டெசர்ட் சாப்பிடாம ஜங்க் சாப்பிடாம நான் வந்துட்டு வெயிட் ரெடியூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நான் வந்து எல்லாமே சாப்பிட்டேன். லிட்டரலி எல்லாமே சாப்பிட்டேன். பட் குவான்டிட்டி ரெடியூஸ் பண்ணிட்டேன். ஒரு ஃபுல் கேக் நான் சாப்பிட்ற இடத்துல 2 ஸ்பூன் மட்டும் நான் சாப்பிட்றேன். ஸோ அந்த மாதிரி நான் குவான்டிட்டி ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். அது ஸ்டார்ட் ஆஃப் வித் நான் என்ன பண்ணேன்னா சாட்ஜிபிட்டியில் போய் திஸ் மை ஹைட், திஸ் மை வெயிட், திஸ் மை ஏஜ். ஸோ எனக்கு வந்துட்டு 2 kgs கம்மி பண்ணணும் 1 monthல. அதுக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ கேலரிஸ் எடுத்துக்கணும், அந்த கேலரிஸில் என்ன நியூட்ரியன்ஸ், இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் எவ்வளோ, ப்ரோட்டீன் எவ்வளோ, ஃபேட் எவ்வளோ, ஃபைபர் எவ்வளோ, அயன் எவ்வளோ, இந்த லிஸ்ட் வந்து ஒரு ஐடியாவுக்கு நான் கேட்டுட்டு ஸோ தட் வில் பி மை டார்கெட். ஒரு நாளைக்கு இவ்வளோ சாப்பிடணும் அப்படிங்கிறது என்னோட டார்கெட்டாக இருக்கும். பட் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண மாட்டேன், பட் முயற்சி பண்ணுவேன். ஸோ அந்த எஃபர்ட் தான் இட் மேட்டர்ஸ். ரொம்ப கண்ட்ரோல்டாக சர்க்கரையே சாப்பிடாம, இனிப்பே சாப்பிடாம, ஸ்வீட்ஸே சாப்பிடாம அப்படிலாம் இருக்க முடியாது, என்னால் இருக்க முடியாது. ஐ வாஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் வாட் ஐ ஈட். நான் இப்போ சாப்பிட்ற பிளேட்டில் எனக்கு வந்து ஓகே ப்ரோட்டீன் வந்துட்டு எவ்வளோ இருக்குது. முன்னாடிலாம் நான் பன்னீர்லாம் சாப்பிட்டதே இல்லை என் வாழ்க்கையில், எனக்கு பிடிக்காது. பட் ஸ்டில் இப்போ பன்னீரில் ப்ரோட்டீன் இருக்குங்கிறதுக்காக அதை நான் சாப்பிட்றேன். அண்ட் சோயா சங்க்ஸ் வந்துட்டு இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 2 days once ஆகுது நான் சாப்பிடுவேன். ஸோ சாலட் மாதிரி பண்ணி சாப்பிடுவேன். ஸோ இந்த மாதிரி முன்னாடி எனக்குலாம் நடக்கலை சட்னியெல்லாம் எங்கள் வீட்டில் செய்வாங்க, பிடிக்கவே சாப்பிடவே மாட்டேன். பட் இப்போ அதில் ப்ரோட்டீன் இருக்க அந்த ஒரே காரணத்துக்காக நான் சாப்பிட்றேன். நானே செஞ்சு சாப்பிட்றேன், அதுதான் பெரிய விஷயம். அதுவும் இல்லாமல் இப்போ 3 பேர் இருக்கோம், எங்கள் வீட்டில் 3 பேர் இருக்கோம். நானும் இவன் குட்டி இருக்காங்கன்னா 3 பேர்த்துக்குமே தனித்தனியாக நான் சமைக்கணும். பிகாஸ் நான் எனக்கு செய்கிறது இவன் சாப்பிட மாட்டான், அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹெல்த்தியாக இருக்கிறது எப்போவுமே டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதை வந்து கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். பட் இவன் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டான். ஸோ இஃப்த்துக்கு தனியாக சமைக்கணும், எனக்கு தனியாக சமைக்கணும், என் குட்டிக்கு தனியாக செய்யணும். அதனால ஒரு குடும்பம் என்ன தெரியுமாங்க, ஏதாவது தோசையே வந்து நான் என்னடா தோசைன்னு வாழ்க்கையே வெறுத்து போன பந்தியில் இப்போ புரோட்டீன் தோசைன்னு ஒன்று செஞ்சாங்க. பச்சை கலரில் ஒரு தோசை மேலேயே வெறுப்பு தான் வந்துருச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அது வந்து பச்சை பயிறு, சிறுபருப்பு, கொண்டைக்கடலை, இந்த மாதிரி நவதானியம்லாம் போட்டு நைட்டே ஊற வச்சு மார்னிங் வந்துட்டு அரைச்சு செய்கிற தோசை. அதெல்லாம் யார் கேட்டா? அதோட அருமை, சாப்பிட்ற அருமை எல்லாம் இப்போ புரியாது உங்களுக்கு. அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்கு தெரியுமா? அது தெரிஞ்சா நம்ம எப்படி உட்காந்துருக்க போறோம். சரி சொல்லுவாங்க போய் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹை ப்ரோட்டீன் தோசை ரெசிபி இதை வந்துட்டு நான் என்ன வீடியோஸ் பார்த்து நான் ட்ரை பண்ணணும், அந்த வீடியோஸோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்களும் பார்த்து. நம்மளே செய்யலாமே, நம்மளே செஞ்சு ஒரு வீடியோ போடலாம். நானும் செஞ்சு கூட நான் வந்துட்டு ஷார்ட்ஸாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் முக்கியமாக மார்னிங் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஜென்ரலாகவே நாங்கள் சாப்பிட மாட்டோம், விச் இஸ் அ வெரி பேட் ஹேபிட். பட் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஓவர் நைட் ஓட்ஸ், அதாவது நைட்டே ஓட்ஸு, சியா சீட்ஸு, அப்புறம் பம்ப்கின் சீட்ஸு, இந்த மாதிரி சீட்ஸ்லாம் போட்டு பால் ஊற்றி, ஹனி ஊற்றி, பால் இல்லை கர்ட் ஊற்றி, ஹனி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் அதில் வந்துட்டு மேலே ஃப்ரூட்ஸ், பனானா இல்லை மேங்கோலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது. ஸோ ஆமாங்க. இல்லை வேற இன்னொரு கொடுமை தெரியுமா, நான் வளரும் போது இதெல்லாம் நான் பார்த்தது கூட கிடையாது. இப்போ இந்த ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா இந்த அன்றைக்கி ஒரு நாள் பார்க்குறேன், ஆர்டர் போட்டு இந்த டேபிளில் பார்க்குறேன், பாக்கெட்டாக இருந்துச்சு. என்னடா இது அப்படின்னு பார்த்தா சியா சீட்ஸுன்றா, ஃப்ளாக் சீட்ஸுன்றா, சன்ஃப்ளவர் சீட்ஸுன்றா, பம்கின் சீட்ஸுன்றா, என்னது இன்னொன்று ஹலீம் சீட்ஸா, என்னென்னமோ இருக்குது. என்னடா இது, என்ன சீட்ஸு என்னடா சீட்ஸுன்னு கேட்டால் இதில் தான் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, முடிக்கு நல்லது, இது டயட்டுக்கு நல்லது, ஊன்றா. இதெல்லாம் என்ன நம்ம வளரும்போது இதெல்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது. என்னமோ இப்போ ஒரு வேளை இப்போ உள்ள இது என்ன மார்க்கெட்டிங் தாயில் எப்படி நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா வளரும் போது இதெல்லாம் நான் சத்தியமாக நான் பார்த்தது இல்லைங்க. எங்கள் வீட்டில்
வந்துட்டு சன்ஃப்ளவர் சீட்ஸு இந்த சீட்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்டு மிக்ஸ் பண்ணி யாரும் நான் பார்த்தது இல்லை. மேபி இப்போ அது நம்மளுக்கு புதுசாக இருக்கா இல்லை இதெல்லாம் அப்படிலேருந்தே இருக்கா எனக்கு தெரியலை. சரி ஓகேங்க. ஏன்னா இப்போ என்னன்னா வெயிட் லாஸ் பண்ணுறது கூட பிரச்சனை இல்லைங்க. அந்த வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சி அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறோம் பார்த்தீங்களா, அதை நினச்சாதான் மன உளைச்சலாக இருக்குது தெரியுமா. கண்டினியூ ப்ளீஸ். ஸோ மார்னிங் வந்து இந்த ஓவர் நைட் ஓட்ஸ் ரெசிபி நான் இதோட லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நான் எந்த வீடியோஸ் பார்த்து ட்ரை பண்ணேனோ அந்த வீடியோஸோட லிங்க் தரேன். ஸோ எனக்கு என்னென்னா அது சாப்பிட்டுமே இல்லை, நமக்கு பத்தலை, வயிறு கொஞ்சம் பசிக்கும். அப்போ என்ன பண்ணுவேன், இந்த ஹை ப்ரோட்டீன் தோசை வந்துட்டு தோசை ஊற்றி கூட தொட்டுக்க ஒன்று பீனட் சட்னி இல்லைன்னா வீட்டில் என்ன சட்னி செய்கிறனோ கோகோனட் சட்னியோ இல்லை டொமேட்டோ சட்னியோ இது வேணாலும் தொட்டு இல்லை சாம்பாரும் தொட்டு சாப்பிட்டுக்க வேண்டியது. ஜென்ரலாகவே மத்தியானம் நான் ரைஸ் சாப்பிட்ற ஆள் கிடையாது, அதனால ரைஸ் பெருசாக சாப்பிட மாட்டேன். பட் தென் பிரியாணின்னா வேணா ஓகே, ஒரு 200 grams பிரியாணி ரைஸ் சாப்பிடுவேன். ஆனால் அது கூடவே நமக்கு வந்துட்டு சிக்கன், அதாவது ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் வந்துட்டு ஒன்று சாலட் இல்லை குக்கம்பர் இல்லை கேரட்டு இதெல்லாம் சைடில் வச்சுட்டு நம்ம சாப்பிடணும். பிகாஸ் நிறைய பேர் அந்த பார்த்துருப்பீங்க அந்த ப்ரொப்போர்ஷன், நம்ம வந்துட்டு கார்ப்ஸ் இவ்வளோ தான் எடுத்துக்கணும், கூட ப்ரோட்டீன் இவ்வளோ, ஃபைபர் இவ்வளோ, அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி சாப்பிடணும். ஐ மீன் எக்ஸாக்டாக அப்படி சாப்பிடணும் இல்லை, பட் யூ ஷுட் பி காஷியஸ். ஓகே நம்ம இவ்வளோ ரைஸ் போடுறோம்னா அதில் ஐயோ இவ்வளோ கேலரிஸ் இருக்குது, நம்மளோட ஒரு நாளோட மொத்த கேலரியே அவ்வளோதான், டார்கெட்டே அவ்வளோதான் அப்படின்னு நமக்கு வில் பி காஷியஸ். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர யாருனாலையும் அப்படி கண்மூடித்தனமாக நம்ம பிளைண்டாக ஐயோ இவ்வளோ மெஷ் இவ்வளோ தான் சாப்பிடணும் இவ்வளோ தான் சாப்பிட அப்படி இருக்க முடியாது. எனக்கு ஓரளவுக்கு அந்த புரிதல் வந்துருச்சு, சில பேர்த்துக்கு வரலை. மேபி எப்போ வருமோ அப்போ வந்துட்டு ஒரே ஆளுக்கு சமைச்சா போதும், ஐ மீன் ஒரே டிஷ் சமைச்சா போதும். அப்படி ஒரு வாழ்க்கை வாழவே வேணாங்க. பிடிச்சதை சாப்பிட்டோமா நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடணுங்க. அதை விட்டுட்டு பிடிச்சதெல்லாம் இப்பவே சாப்பிட்டா 50-60 வயசுல நிம்மதியா இருக்க முடியாது. இப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த காலத்துலலாம் என்ன அப்படி இப்படி இல்லாமல் பிளான் பண்ணி பண்ணாங்க. அந்த காலத்துல எல்லாம் பிசிக்கலா ஒர்க் பண்ணாங்க, நாங்களும் ஒர்க் பண்ணுவோம். இப்ப நம்ம என்ன பண்றோம், சிஸ்டம் முன்னாடி இருக்கோம். சோ அப்ப 3 வேளை சாப்பிட்டாங்கன்னா அதுக்கேற்ற அவங்களுக்கு பிசிக்கல் ஒர்க் இருந்திருக்கு. இப்போ நமக்கு அது இல்லை, நம்ம ஒரு சேர்ல உட்காந்து சிஸ்டம் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நமக்கு எவ்வளோ நியூட்ரிஷன் தேவையோ அதை தான் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ ப்ரோட்டீன் கூடவே நம்ம ஃபைபரும் எடுத்துக்கணும். இது டாக்டர் பால் சொன்னார், அவர் வீடியோ பார்த்தேன். பார்த்தீங்களா எப்படி பேசிட்டு இருந்த பிள்ளைய ப்ரோட்டீன் என்னது மெட்டபாலிசம் அது இதுன்னு டைஜஷன் இப்படிலாம் பேச வச்சிட்டீங்க சார். ஓகே இப்போ என்னோட டெய்லி லிமிட் பார்த்தீங்கன்னா 1200 to 1300 கேலரிஸ் தான். ஸோ அந்த கேலரிஸ்க்குள்ளே நான் வந்துட்டு அதற்குள்ளே நான் ஒரு 70 grams ப்ரோட்டீன் எடுக்கணும் ஒரு நாளைக்கு. ஸோ இதுலலாம் ப்ரோட்டீன் இருக்குது, நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஓகே சிக்கன் பிரெஸ்ட் எனக்காகவே தனியாக வாங்கி பண்ணுவேன், இப்போ அமருக்கு சேர்த்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சிக்கன் பிரெஸ்ட் வாங்கி அது ஒரு ரெசிபி நான் பார்த்து ட்ரை பண்ணேன், அதுவும் உங்களுக்கு வந்துட்டு லிங்க் ஆட் பண்ணுறேன். ஸோ சிக்கன் பிரெஸ்ட் அதில் தான் அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குது அண்ட் கேலரிஸும் கம்மியாக இருக்குது கம்பேர்ட் டு சிக்கன் லெக் அந்த மாதிரி இருந்தாலும். ஸோ சிக்கன் பிரெஸ்ட்டு அண்ட் இன்னொன்று வந்துட்டு சோயா சங்க்ஸ், அது மெயினாக நான் அதிகமாக சாப்பிடுவேன். அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீர், சாம்பார் நம்ம வீட்டில் ஜென்ரலாக செய்கிறோம் இல்லை, சாம்பார் ப்ரோட்டீன் இருக்குது. அண்ட் இப்போ வந்துட்டு கீரை பருப்பு கடையல், ஸோ நமக்கு கீரையில் இருக்க நியூட்ரியன்ஸும் கிடச்சிரும், சாம்பாரில் இருக்க நியூட்ரியன்ஸும் கிடச்சிரும். ஸோ ஃபைபரும் இருக்குது ப்ரோட்டீனும் இருக்குது. ஸோ தட் இஸ் அ வெரி குட் டிஷ். நம்ம ரெகுலராக வைக்கிற சாம்பார்லேயே நம்ம கொஞ்சம் இப்படி இன்ஃப்யூஸ் பண்ணிட்டோம்னா வந்துட்டு நமக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் கிடச்சிரும். ஸோ ஆப்வியஸாக ஒரு மாம்னா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், குழந்தையும் பார்த்துட்டு வீட்டில் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மளையும் பார்த்துக்கணும். ஸோ ஐ நோ இட் இஸ் வெரி 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 டிஃபிகல்ட். அதுவும் ஒர்க்கிங் மாம்னா இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் தென் யூ ஹாவ் டு, திஸ் இஸ் யுவர் ப்ரையாரிட்டி. நீங்கள் வந்து உங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டே ஆகணும். Yes boys, this is your priority. You have to take charge and you have to take care of your sons and you have to give free time to your wives. Okay? Yes. எல்லாம் நீங்கள் சாப்பிட்றது மட்டும் பத்தாது, ஃபிசிக்கலாக எக்ஸசைஸும் பண்ணணும். ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 15 minutes எடுத்துக்கோங்க. 15 minutes. நான் வந்துட்டு ஜென்ரலாக என்னோட மம்மி கம்மி பண்ணுறதுக்கு தான் நிறைய எக்ஸசைஸ் பார்த்தேன். அண்ட் மேபி அதோட லிங்க்குமே ஐ வில் ஷேர் வித் யூ இன் தி டிஸ்கிரிப்ஷன். ஸோ தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எஸ், அதே மாதிரி பாய்ஸ் நீங்களும் ஒரு நாளைக்கு ஒரு 1 hour ஒதுக்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கான ஸ்ட்ரெஸ் எல்லாமே குறையும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாலே உங்களுக்கு வந்துட்டு ஜாலியாகிடும். அன்றைக்கி டே சூப்பராக இருக்கும், மைண்டு ரிலாக்ஸ் ஆகும். ஓகே.
ஸோ நீங்கள் ஃபுட்டு எக்ஸசைஸு இதெல்லாம் மட்டும் இல்லை, நீங்கள் உங்கள் மைண்டை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறதுக்காகவும் வந்துட்டு டேக் ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஆகுது, லைக் 2 months ஒன்ஸ் ஆகுது கோ அவுட் வித் யோர் கேர்ள்ஸ். ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க, குழந்தைய வந்துட்டு டேடிஸ் கிட்ட விட்டுட்டு. நீங்கள் எப்படி வெயிட் லாஸ் பண்ணீங்க சொல்லுங்கள். ஓகேங்க. இப்போ நம்ம வெயிட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது வந்து ஒரு நாளைக்கு நான் வந்து மேக்ஸிமம் ஒரு ஹெவி மீல் எடுத்துப்பேன், 2 லைட் மீல்ஸ் எடுப்பேன். 1 லைட் மீல் 1 ஸ்நாக் மீல். இதுதான் நம்மளோட லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ஹெவி மீல் வந்து பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்டாக லஞ்சில் தான் நான் எடுப்பேன். மதிய சாப்பாடு வந்து கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்ருவேன். அண்ட் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் மீல். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைட் மீல்ஸ். அது ரொம்ப ரேராக தான் நான் அந்த லைட் மீல்மே ரொம்ப ரேராக தான் எடுத்துக்கிறேன். லைக் ஃப்ரூட்ஸ் இருந்தால் ஃப்ரூட்ஸ், இல்லை ஸ்நாக்ஸ் இருந்தால் ஸ்நாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பீனட்ஸு, கார்னு, ஸ்வீட் பொட்டேட்டோ அந்த மாதிரி தான். ஸோ எனக்கே அறியாமல் நான் வந்து அந்த ஒரு ப்ரோட்டீன்ஸு அந்த இதெல்லாம் வந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கனால வந்து ஏதோ உடம்பு அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் ஆகிக்கிட்டு இருக்குதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ டின்னர் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ ஏர்லியாக சாப்பிட்றீங்களோ அவ்வளோ, இது நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க, நிறையா செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம இந்தியன் ஃபேமிலிஸில் நம்ம 10 மணி 11 மணிக்கு தான் வந்து டின்னரே சாப்பிடுவோம். பட் தென் அந்த ஒரு விஷயம் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும், 100% டிஃப்ரென்ஸ் தெரியும். பிகாஸ் நான் வந்துட்டு ஒரு 7 மேக்ஸிமம் 8க்குள்ளே டின்னர் சாப்பிட்டு முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் எந்த சாலிடுமே சாப்பிட மாட்டேன், எந்த சாலிடும் சாப்பிடக்கூடாது. அது எப்பயாவது ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, நம்ம நைட்டு வெளியே போகிறோம் அப்போன்னா சாப்பிட்ருவேன். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் டின்னர் வந்துட்டு ஒரு 7-8க்குள்ளே நம்ம முடிக்க பார்க்கணும். அது வந்துட்டு அது ஆக்சுவலி நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது. நைட்டு தூங்க போகும்போது வயிறு வந்துட்டு என்ன சொல்கிறது, கொஞ்சம் அந்த பசியோட தூங்க போங்க, அப்போ தான் வந்துட்டு ஃபேட் பர்னுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ கொஞ்சம் பசியோட தூங்க போங்க, இது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. பசியோட தூங்க போங்க, அது வந்துட்டு அந்த காலத்துல வந்துட்டு நல்லா சாப்பிட்டு பசியோட தூங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ என்னன்னா பசியோட தான் தூங்கணும். நல்லா இருக்குடா உங்க நியாயம். ஆக்சுவலி அப்பதான் அந்த உங்களுக்கு ஃபேட் பர்ன் ஆகும். அண்ட் இன்னொரு விஷயம், தூக்கமும் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்லீப் சைக்கிள் ஒரு 7 hours, மினிமம் 7 hours கண்டினியூஸாக தூங்க பாருங்க. இதை வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டம் தான், பட் ஸ்டில் யூ கேன் ட்ரை. எதை வச்சுட்டு? கிட் அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. கிட்ட வச்சுட்டு ஆமா தூக்கம் கஷ்டம் தான். பிகாஸ் எனக்கு கண்டினியூஸ் அந்த 6 மணி நேரம் தூக்கம் கிடைக்கிறதுக்கே 2 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் தான் கிட் வந்துட்டு அமூர் வந்துட்டு தூங்க ஆரம்பிச்சான். அதாவது ஒரு 7 hours கண்டினியூஸாக தூங்க ஆரம்பிச்சதே ஆஃப்டர் நைட் ஃபீட் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் தான். ஸோ அப்போ தான் நம்மளாலையும் தூங்க முடிஞ்சுது. ஸோ யா, அது ஒரு முக்கியமான விஷயம். நைட் ஏர்லி டின்னர் அண்ட் ஸ்லீப், இது வந்துட்டு இது கண்டிப்பாக நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். பிகாஸ் மற்ற எல்லாம் பண்ணிட்டு நீங்கள் இதை பண்ணாமல் விட்டீங்கன்னா இட் பி ஹார்ட். ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், பட் ஸ்டில் நீங்கள் பண்ணி ஆகணும்னு இல்லை. யூ கேன் ஸ்டார்ட் ஒரு பேபி ஸ்டெப்ஸ் மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. தட் இஸ் த ஒன்லி டிப் தட் ஒர்க்ஸ். எஸ். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் வந்து கிருத்தியோட வெயிட் லாஸ் ஜெர்னி. அண்ட் நானுமே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் என்னோட வெயிட் லாஸ் ஜெர்னி. நீங்கள் சீக்கிரமாக பார்ப்பீங்க. ஸோ அது மாதிரி இந்த ரெசிபிலாம் நான் பண்ணுவேன். ஃபிட் ஆகணும், விக்ரம் மாதிரி 60 வயசு ஆனாலும் எப்படி சும்மா ஜாலியாக இருக்கிறாரு பேர், அந்த மாதிரி இருக்கணும் எனக்கும். ஆனால் அவருக்கு முடி தான் சூப்பராக இருக்குது, நமக்கு முடியலையே என்ன பண்ணுறது. சரி ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாங்க. அதுக்கு ஏதாவது ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, இந்த சினமன் சீட்ஸ்லாம் வாயில் போட்டால் நல்லாயிருக்கும், முடி வளருமா. ஆமாம், அதுவும் எப்படி சாப்பிடணும். ஒவ்வொரு சீடும் வந்துட்டு ஒரு சிலது ரோஸ்ட் பண்ணி சாப்பிடணும், ஒரு சிலது பவுடர் பண்ணி வச்சுக்குவாங்க, தண்ணியில் கலந்து சாப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் நிறையா ப்ராசஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்று சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுட்டு 24 hours 12 hours வந்து நம்ம இதுக்கே ஒதுக்கி வச்சிடணும் வெயிட் லாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா. ஓகேங்க. இதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம மெஷர் பண்ணி சாப்பிட முடியாது. ஸோ ஒரு வாட்டி நீங்கள் அது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் போடும்போது ஓகே இது இவ்வளோ கிராம்ஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு கண்டிப்பாக அது தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்டார்டிங் தான் கொஞ்சம் உங்களுக்கு அந்த புஷ் தேவை. அதனால ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹெல்த். நான் வந்துட்டு ஜிம் ஆக்சுவலி ஜாயின் பண்ணி ஒரு 10 மாதமா என்னோட மெம்பர்ஷிப் வேறு முடிய போகுது, 1 year ஆக போகுது. பட் தென் அவ்வளோ மாதத்தில் எவ்வளோ நான் ஒரு 10-15 வாட்டி தான் போயிருப்பேன். ஏன்னா நமக்கு டைம் இல்லை ஆப்வியஸாக. ஆனால் 1 year மெம்பர்ஷிப் எடுத்துட்டேன்.
பட் அப்பப்போ போயிட்டு வந்தால் ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும். போயிட்டு உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போங்க, ஜிம் போங்க. அதுவும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லாம் வந்துட்டு கண்டிப்பாக தேவை. அதுவும் 30+னால் வந்து வீட்லேயே பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு டைம் இருந்துச்சு, எக்ஸஸ் டைம் இருக்குது, ஒரு நாளைக்கு 1 hour உங்களால் போக முடியும் அப்படின்னா வந்துட்டு ஜிம் போங்க, கண்டிப்பாக போங்க. பர்சனல் ட்ரைனர்ஸ் இருப்பாங்க, அவங்களோட கைடன்ஸ் வச்சு கூட யூ கேன் பிளான் யுவர் டயட். ஏதோ எங்கள் மூலைக்கு எட்ட விஷயத்த நாங்கள் சொல்கிறோம், பட் தென் ஸ்டில் ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட இருந்து நீங்கள் கேட்குறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்சைட்ஃபுல்லாக இருக்கும், இன்னும் உங்களுக்கு கிளியராக இருக்கும், உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் இட். நானும் ஜிம்முக்கு ஜாயின் பண்ணலான்னு இருக்கேங்க. ஆக்சுவலி கொஞ்சம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை பேக்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பேக்ஸ் கூட இல்லை, ஃபிட்டாக இருக்கணுங்க. அப்படியே சட்டை போட்டோம்னா, டிஷர்ட் போட்டோம்னா அப்படியே பட்டு. எனக்கு அப்படின்னா அந்த வயிறு குறைஞ்சா போதும், வயிறும் பின்னாடி அப்போல்லாம் ஃபிட்டாக இருக்கணுங்க, அவ்வளோதாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஆசை ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து அதுக்கான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் அமைய மாட்டேங்குது. பட் சீக்கிரமாக அமையணும்னு நினைக்கிறேன். நான் அமையும் நினைக்கிறேன், பார்க்கலாம். ஏன்னா குட்டி ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா அந்த 3 hours இருக்குது, அதில் நானுமே போகலாம். அதில் அது என்ன ரெசிபி, அது ப்ரோட்டீன் தோசை, ஓட்ஸு, யா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கலாம், குக்கிங் வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, எங்களுக்கு கிடைக்கிற டைம் இந்த குட்டி கேப்பில் தான் வந்துட்டு வீடியோ எடுக்கிறோம். அதுவும் அவன் ரொம்ப கிளிங்கி அம்மா 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 அம்மான்ட்டு நான் பக்கத்து ரூமில் இருந்தாலே வந்து ஓடி வந்துடுவான், கொஞ்ச நேரம் வந்து உட்கார விட மாட்டான். ஸோ அதனால எங்களுக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்குமே டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால அவனை ஸ்கூல் சேர்த்து போகிறோம், அதாவது ப்ளே குரூப். ஓகே, அது மாதிரி நம்ம பார்க்கலாம். நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் நம்ம. ஸோ எஸ், ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ அன்டில் தென் டேக் கேர். பாய் ஃப்ரம் கிருத்தி அண்ட் எஃப்தி. பாய்.